வாங்க, இன்னைக்கு நாம சேர்ந்து ஒரு பயணத்துக்கு போகலாம். இது வெறும் தூரத்தை கடக்கிற பயணம் இல்ல, அதுக்கும் மேல ஒரு மனுஷனோட இருதயத்திலிருந்து புறப்பட்ட ஒரு பயணம், சத்தியத்தை தேடுன ஒரு ஆத்துமாவோட பயணம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சரி, நாம பார்க்க போற இந்த கதை வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஒரு முக்கியமான நபரை பத்தினது. அவர் யாருன்னா, ஒரு தேசத்திலேயே ரொம்ப பெரிய பதவியில இருக்கிற ஒரு அதிகாரி. ஆனா பாருங்க, அந்த அதிகாரம், அந்தஸ்து எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட இருதயத்துக்குள்ள ஒரு தீராத ஏக்கம், ஜீவனுள்ள தேவனை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு தாகம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்துல தான் இந்த மனிதரை பத்தி நாம வாசிக்கிறோம். அவர் எத்தியோப்பிய ராணியான கந்தாகை கிட்ட மந்திரியா இருந்தவர். அது மட்டும் இல்ல, ஒரு தேசத்தோட ஒட்டுமொத்த பொக்கிஷத்துக்கும் அவர்தான் பொறுப்பாளர். சும்மா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பெரிய அதிகாரம், எவ்வளோ பெரிய பொறுப்பு அவர் கையில இருந்திருக்கும். ஆனா இவ்ளோ பெரிய பதவியில இருந்தும் அவர் எதுக்காக கிளம்பி போறார் தெரியுமா? அது ஏதோ ஒரு சுற்றுலா பயணம் இல்ல, அது ஒரு பரிசுத்த யாத்திரை. ஒரே ஒரு நோக்கம்தான், மெய்யான ஒரே தேவனை எருசலேம்ல போய் ஆராதிக்கணும். அந்த ஒரு வாஞ்சையோட தான் அவர் கிளம்புறார். அவர் பயணம் செஞ்ச தூரம் சும்மா இல்லைங்க, கிட்டத்தட்ட 1500 மைல்கள். அதாவது இன்னைக்கு இருக்கிற சூடான் பகுதியிலிருந்து எருசலேம் வரைக்கும். அந்த காலத்துல ரதத்துல இவ்ளோ தூரம் பயணம் செய்யறதுங்கிறது எவ்ளோ பெரிய சவால்னு யோசிச்சு பாருங்க. அவரோட அர்ப்பணிப்பு இதுல இருந்தே நமக்கு நல்லா புரியுது இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தேவன் கவனிக்காம விட்டுடுவாரா? நிச்சயமா இல்ல. ஒரு மனுஷனோட இருதயத்துல இருக்கிற அந்த உண்மையான தாகத்தை தேவன் பார்க்கிறார். அவர் பார்க்கறது மட்டும் இல்ல, அந்த தாகத்துக்கு கண்டிப்பா பதில் கொடுக்கிற தேவனாகவும் இருக்கிறார். இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். பாருங்க, அதே நேரத்துல சமாலியா பட்டணத்துல என்ன நடக்குதுன்னா, பிலிப்புங்கிற தேவ ஊழியக்காரர் மூலமா ஒரு பெரிய எழுப்புதல் நடந்துட்டு இருக்கு. மக்கள் கூட்டம் கூட்டமா ரட்சிக்கப்படுறாங்க, நிறைய அற்புதங்கள் நடக்குது. ஆனா பரிசுத்தாவியானவர் பிலிப்பு கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த பெரிய கூட்டத்தை எல்லாம் விட்டுட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு வனாந்தர பாதைக்கு போன்னு சொல்றாரு. எதுக்காக? ஏன்னா அங்க ஒரே ஒரு ஆத்துமா, ஒரே ஒருத்தர் சத்தியத்துக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருந்தார். வேதம் எவ்வளவு அழகா இதை சொல்லுது பாருங்களேன். தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமாம், அந்த ஒரு மனிதனோட உத்தமமான இருதயத்தை தேடி வந்த அந்த இருதயத்தை தேவனுடைய கண்கள் கண்டுடுச்சு. சரி, இப்போ கதைக்கு வருவோம். அந்த மந்திரி எருசலேம்ல இருந்து தன்னோட பயணத்தை முடிச்சிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கார். தன்னோட ரதத்துல உட்கார்ந்து அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின சுருளை எடுத்து வாசிச்சிட்டு இருந்தார். பாருங்க, பயணத்திலையும் தேவனோட வார்த்தையை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு தீராத தாகம் அவருக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்கு. இங்க நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற மாதிரி அச்சிட்ட புத்தகங்கள்லாம் கிடையாது. வேத வசனங்கள் எல்லாமே விலங்குகளோட பதப்படுத்தப்பட்ட தோல்ல கையால தான் எழுதப்பட்டிருக்கும். அதனாலேயே அதோட விலை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு முழுமையான ஏசாயா தீர்க்க தரிசன சொல்ல வாங்க இன்னிய மதிப்புல பல லட்சங்கள் கூட ஆகியிருக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு தேசத்தோட பொக்கிஷத்துக்கே தலைவரா இருக்கிற ஒருத்தர் தன்னோட சொந்த பணத்தை செலவு பண்ணி தேவனுடைய வார்த்தைங்கிற அந்த மெய்யான பொக்கிஷத்தை வாங்கியிருக்கார். எவ்வளவு பெரிய விஷயம் இது! ஆனா ஒரு விஷயம், அவர் வாசிச்சது அவருக்கு முழுசா புரியல. இருந்தும் அவர் அதை நிறுத்தவே இல்லை. விடாபிடியா வாசிச்சுட்டே இருந்தார். ஏன்னா ஒரு பதில் கிடைக்கணும், சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பசியோடு இருந்தார். இதுதாங்க உண்மையான தேடுதல். சரி, இப்படி ஒரு உண்மையான தேடுதல் தெய்வீக வெளிப்பாட்டை சந்திக்கும் போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கீழ்ப்படிதல் பிறக்கும். அந்த கீழ்ப்படிதல்ல இருந்த இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு ஆழமான சந்தோஷம் கிடைக்கும். சரியான நேரத்துல தேவன் பிலிப்புவை அந்த இடத்துக்கு கொண்டு வரார். அவர் வாசிச்சிட்டு இருந்தாரே அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரம், அது வேற யாரையும் பத்தி இல்ல, வரப்போகிற மேசியாவான இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் சொல்லுதுன்னு பிலிப்பு அவருக்கு ரொம்ப அழகா விளக்கி சொல்றார். அந்த சத்தியத்தை கேட்ட அந்த நொடியே அவரோட இருதயம் திறக்கப்பட்டுடுச்சு. உடனே வழியில தண்ணீரை பார்த்ததும் அவர் பிலிப்பு கிட்ட என்ன கேட்டார் பாருங்க. இதோ தண்ணீர் இருக்கே, நான் ஞானஸ்நானம் பெற ஏதாவது தடை இருக்கான்னு கேட்கிறாரு. ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கல. சத்தியத்தை கேட்டார், முழுசா நம்பினார், உடனே கீழ்ப்படிந்தார். வேதம் இந்த சம்பவத்தை எப்படி முடிக்குது தெரியுமா? ரொம்ப அழகா சொல்லுது. அவன் சந்தோஷத்தோடயே தன் வழியே போனான். அந்த சந்தோஷம் அது எங்கிருந்து வந்துச்சு? சத்தியத்தை கண்டுபிடிச்சதுல இருந்தும் அதுக்கு உடனே கீழ்ப்படிஞ்சதுல இருந்து வந்த ஒரு உண்மையான சந்தோஷம் அது. சரி, இந்த அற்புதமான சரித்திர சம்பவத்தை நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு நிமிஷம் இதிலிருந்து நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்ப்போமா? நம்மளோட இருதயத்தில் இருக்கிற ஆவிக்குரிய தாகம் அது எப்படி இருக்கு? நிறைய நேரங்கள்ல நமக்கு சில ஆவிக்குரிய காரியங்கள் புரியாம இருக்கலாம்.
அதுக்கு காரணம் தேவன் நம்ம கிட்ட பேசாததில்ல, ஒருவேளை அந்த மந்திரி கிட்ட இருந்த மாதிரி ஆழமான ஒரு தாகம், ஒரு தேடுதல் நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம் இல்லையா? நாம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இது. நாம தேவனுடைய வார்த்தையை எப்படி தேடுகிறோம்? ஏதோ தினமும் வாசிக்கணுமேங்கிற ஒரு கடமைக்காக வாசிக்கிறோமா, இல்ல இந்த வார்த்தை இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிற ஒரு ஆழமான தாகத்தோட தேடுறோமா? அந்த எத்தியோப்பிய மந்திரிய போல நம்ம வேலை, நம்ம பதவி, நம்ம பணம், நம்ம நேரம், இது எல்லாத்தை விட பெருசா தேவனை தேடணுங்கிற அந்த ஆழமான தாகம் நம்மகிட்ட இருக்கா? வாங்க ஒரு நிமிஷம் நம்ம இருதயத்தை நாமளே அமைதியா ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயங்களில் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.